பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று வாசிக்கிறோம். கமிட் யுவர் வொர்க்ஸ் டு தி லார்ட். உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு நீ ஒப்புவித்து விடு, அவர் பார்த்துக்கொள்வார். அன்பான குடும்பத்தின் மக்களே, யாராவது நம்மோடு கூட என்றும் இருக்கும்போது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கும். யாராவது நம்ம பட்சத்தில் நின்று நம்மளோடு பேசும்போது, நமக்காக பேசும்போது ஒரு மிகப்பெரிய தைரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யாராவது நம்மோடு கூடவே இருக்கும்போது தனிமை நமக்கு இருக்காது, ஏதோ ஒரு தைரியம் பலன் நம்மோடு கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய பலனாய் காணப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு நீ ஒப்புவித்து விடு, அவர் பார்த்துக்கொள்வார். அன்பான குடும்பத்தின் மக்களே, யாராவது நமக்காக உதவி செய்ய நமது வேலைகளை செய்கிறாங்கன்னா நம்ம உள்ளத்தில் மிகப்பெரிய தைரியம் சந்தோஷம் வந்துடும். ஆண்டவர் சொல்லுகிறான், உன் செய்கைகளை எல்லாத்தையும் எனக்கு நீ தந்துரு, நான் சுமந்து கொள்வேன், நான் நடத்துவேன், நான் ஆலோசனை தருவேன், நான் கரம் பிடித்து நடத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் எத்தனை வாக்குத்தத்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் செய்கைகளை எனக்கு நீ ஒப்புவித்து விடு, அது போதும், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன், உன்னை எப்படியெல்லாம் நடத்தணும்னு எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்தில் நமது பாரத்தை நாமே சுமந்து கொண்டிருக்கோம்ல, நம் பாரத்தை நாமளே சுமந்து கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதிருங்கள். நம்மை சுமக்க, நம் பாரத்தை ஏற்றுக்கொள்ள, நமது காரியங்களை நடப்பிக்க ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய பணி, நமது செய்கைகளை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை இதுவரைக்கும் நான் சுமந்து கொண்டு வந்தேன், இனி நீர் சுமந்து கொள்ளும், இனி நீர் பார்த்துக்கொள்ளும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து விட்டோமானால் அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியதாய் காணப்படும். அவர் தருகிற கிருபைகள் மிகப்பெரியதாய் காணப்படும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கவலைப்படாதிருங்கள். நம் பாரத்தை சுமக்க நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷத்த வல்லமை வெளிப்படட்டப்பா. எங்கள் செய்கைகள் எல்லாம் உடைய சமூகத்தில் ஒப்புவிக்கிறோமப்பா. நீரே எங்களை வழிநடத்தும், நீரே எங்களுக்கு துணையாய் வாரும், நீரே எங்களுக்கு பக்கத்துணையாய் நில்லும். உம்முடைய மகிமையை காண கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.